ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனைக்கு ஆர்வமாக நம்முடைய கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தையும் பாமாலை கீர்த்தனை பாடும் புஸ்தகத்தையும் உடைய கரங்களிலே வைத்துக் கொள்ள உடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசன் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றுவீர். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலையிலே உம்முடைய திரு சமூகத்திலே உம்முடைய கிருபையை நாடினவர்களாக, உம்முடைய தயவை நாடினவர்களாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆராதனை மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுவோம். ஆண்டவரை நாங்கள் முழு இதயத்தோடு தொழுது கொள்வோம். ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆலய ஆராதனைக்கு ஆர்வமாக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக பாமாலை எண் 18 நாம் பாடுவோம். பாமாலை எண் 18, எங்கும் நிறைந்த தெய்வமே. பாமாலை எண் 18. எங்கும் நிறைந்த தெய்வமே, ஏழையடியார் பணிவாய் தூங்கவனுந்தன் பாதமே சோஸ்தரிக்கின்றோம் ஏகமாய். உலக எண்ணம் நீங்கியே உந்தனில் திடமானதாய் நலமாய் உள்ளம் போங்கியே நாடி துதிக்க செய் அன்பாய். கேட்டிடும் தெய்வ வாக்கியம் கிருபையாய் மனதிலே நாட்டிடலின் செலாக்கியம். நாங்கள் நிறைய செய்கானே தூதர்கள் கூடி பாடிடும் தூயருமை மாபாவிகள் பாதம் பணிந்து வேண்டினோம். பாலிப்பீர் நாங்கள் ஏழைகள்.
அப்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 146. சங்கீதம் 146 நாம் முறையாக நாம் வாசிப்போம். Psalms 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீர்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். பாமாலை கீர்த்தனை புஸ்தகத்திலே பக்கம் எண் 13. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே தேவனாகிய குமாரனாய் அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். கொஞ்ச காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுது உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது வாசல் விற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிர்லோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க மேம்படை திரும்புவார். விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுவையும் பரிசுவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். நாம் யாவர் முழங்கால் படியிட்டு கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, சித்தவரத்திலே செய்வது போல் உங்களையும் செய்வதாக. 40 எங்களுக்கு ஒரு குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றே ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது அன்பு கூறுகிற ஆண்டவர், எங்களை நேசித்து பராமரிக்கிற ஆண்டவர், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவர், எங்களை இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்திருக்கிறேன். தேசத்திலே கொள்ளை நோயாய் ஆண்டவரே சென்று கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் காரியங்களை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறேன் சுவாமி. தேசமே சம்பித்து நிற்கக்கூடிய ஒரு வேளை, உலகமே சம்பித்து நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் நாங்கள் தேடி வந்து நிற்கிறோம். இந்த பொல்லாத வைரஸ் நிமித்தமாக ஆண்டவரே அநேகருடைய வாழ்வுகள் கேள்விக்குறியான ஒரு நிலையில, அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து வரக்கூடிய ஒரு காலங்களுக்குள்ளாக அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் தள்ளப்படக்கூடிய ஒரு நிலையில அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறேன் சுவாமி. ஒரு பக்கம் நோயின் கொடுமை, மற்றொரு பக்கம் வறுமையின் தாக்கம். ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே நம்முடைய கிருபையை நாங்கள் அதிகமாய் நாங்கள் நாடி வந்து நிற்கிறோம். ஆண்டவர் நீர் மனம் இறங்காமல் இந்த நோயின் தாக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைப்பது என்பது அரிதான ஒரு காரியம் சுவாமி.
இந்த நோயானது எவ்விதமாய் வந்ததோ அவ்விதமாகவே அது மறைந்து போகும்படியாக நாங்கள் இந்த சமூகத்திலே நாங்கள் பாரத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ ஆராய்ச்சிகள், எத்தனையோ மனிதர்களுடைய ஞானத்திலே இதை அழித்து விடலாம் என்று சொல்லி ஆண்டவரே அநேக காரியங்கள் ஆண்டவரே யோசிக்கப்பட்டாலும், மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாலும் இதற்கு ஒரு தீர்வை காண முடியாத ஒரு நிலையிலே ஆண்டவரே உலகமே நிற்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். வல்லரசு நாடுகள் என்று சொல்லுகிற ஆண்டவரே மேநாடுகளே இதை தீர்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியதை அறிந்திருக்கிறீர் சுவாமி. என்னுடைய இயலாமையை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் மண்ணுக்குரியவர்கள், நாங்கள் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள், நாங்கள் எங்களால் செய்யக்கூடாதவைகள் அந்த உலகத்திலே உண்டு என்பதை நாங்கள் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். நாங்கள் பலவீனர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, சாவாமை உடையவர், அநாதியாயிருக்கிற ஆண்டவர். இதிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை தாரும். என்னுடைய திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சூழ்நிலை நிமித்தமாய் ஆலயங்கள் அடைபட்டிருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் எந்த இடத்திலும் இருந்தும் என்னை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும் என்று சமாரிய ஸ்திரியிடத்திலே நீர் வாக்குறுத்தீர். அதன்படி இன்றைக்கும் ஆலயத்திற்கு வர இயலவில்லை என்றாலும் நாங்கள் வசிக்கிற வீட்டிலிருந்தே உங்களை ஆராதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாக்கியத்தை ஆண்டவரை தந்திருக்கிறீர். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவன் என்று சொன்னீர். ஆவியோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ளத்தக்கதாய் நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உண்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோ தொகுப்பு மூலமாக நாங்கள் உண்மை ஆராதிக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காய் சோஸ்திரம். திருச்சபையின் மக்களை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை இந்த நாள் வரைக்கும் நீர் சந்தித்திருக்கிறீங்க சோஸ்திரம் ஆண்டவரே. நல்ல சுகபலனை கற்றுக் கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாதுகாவலை கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் நீர் பாதுகாத்து வேண்டிய எல்லா கிருபைகளை திருச்சபையின் குடும்பங்களுக்கு நீர் தாரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்விலே பெருகி இருக்கட்டும். அவருடைய வாழ்வின் எல்லா தேவைகளை கர்த்தர் நீர் சந்தித்து கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக. இந்த மாநில முதலமைச்சருக்காக, நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. என்னுடைய பேராயரையும் ஆண்டவரே எல்லா குருமார்களையும் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் காத்து வழி நடத்தும். எல்லா துதியான மகிமையும் அவர்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. திருமறை பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். Proverbs chapter 30 verses beginning from 29 to 31. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும் போர் குதிரையும் வெள்ளாட்டு கடாவும் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. மீண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகும். நம்மையும் நம்முடைய உள்ளத்தை செய்திக்கு ஆயத்தப்படுத்தும் விதமாக பாமாலயம் 6 நாம் பார்ப்போம். பாமாலயம் 6. என் நெஞ்சமே நீ மோட்சத்தில். பாமாலயம் 6. என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரை வணக்கத்துடனே துதித்து பாடி என்றைக்கும் புகழ்ந்து போற்று நீத்தமும் மகிழ்ச்சியாகவே. நட்சத்திரங்கள் சாந்திரன் வெண்காந்தி வீசும் சூரிய ஆகாச சேனைகள் மீன்மேகம் காற்று மாறியே வானங்கள்
பாடுங்கள். விஸ்தாரமான பூமியே நீயும் எழுந்து வாழ்த்தல் செய். யெகோவா நல்லவர், சராசரங்கள் அனைத்தும் அவர் சொற்படி நடக்கும். அவரே ஆண்டவர், பரத்திலுள்ள சேனையே பூமியிலுள்ள மாந்தரே வணங்க வாருங்கள். யெகோவா தாம் தயாவரர், எல்லாவற்றிற்கும் காரணர். அவரை போற்றுங்கள். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 29 முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நீங்கள் அனைவரும் கவனித்திருப்பீர்கள். உங்களுடைய வேத புஸ்தகத்தையும் அதற்கு நேராய் நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதியின் அடிப்படையில் 4 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளின் தலைப்பு வினோதமான அடி வைத்து நடக்கிற 4 காரியங்கள். வினோதமாய் அடி வைத்து நடக்கிற 4 காரியங்கள், ஸ்ட்ரெயிட்லி இன் ட்ரெட் அண்ட் ஸ்ட்ரைட் என்கின்ற தலைப்பில் 4 காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடை உள்ளவைகள் 4 உண்டு. எவைகள் அவை என்பதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக 30ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்போம். மிருகங்களின் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும். முதலாவது காரியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் சிங்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாய் சிங்கம் என்று சொன்னாலே அது கம்பீரத்தை குறிக்கிறது. When we talk about the lion, it always indicates the majesty that the lion has. சிங்கத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அதனுடைய சர்வ வல்லமையை அது குறிக்கிறது. அந்த வசனத்தின் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மிருகங்களில் சௌரியமானதும், ஆங்கிலத்தில் மைட்டி என்று சொல்லி அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அது வல்லமை நிறைந்த ஒரு குணாதிசயம் கொண்டதுதான் சிங்கம். அதோடு மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய, அது ஒரு காரியத்தை செய்யும்படியாக சிங்கமானது தன்னுடைய காலை முன்வைக்கும் என்றால் அது அந்த பணியை செய்து முடிக்கிற வரைக்கும் சிங்கமானது என்ன செய்யாதான், பின்னிட்டு திரும்பாதான். அப்போ சிங்கத்தினுடைய குணாதிசயங்கள் 2 வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அது சௌரியமானது, கம்பீரத்துக்குரிய அடையாளம் கொண்டது. 2வது, அது எதை குறிக்கிறது, எதை பார்த்தும் பின்னடையாததுமாகிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. which never turn backs, அது என்றைக்குமே அது பின்னடையாததுமான ஒரு காரியமாக இந்த சிங்கமானது இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நாம் வாசிப்போம். என்னாகமம் 23, 24. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல பரம சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். நல்லா கவனிங்க. அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை
இரத்தத்தை குடிக்கும் மட்டும் அது படுத்துக் கொள்வதில்லை. அது தான் பிடித்த இறையை பட்சித்து அது அதனுடைய இரத்தத்தை குடிக்க மட்டும் அது என்ன செய்யாது, படுத்துக் கொள்ளாது. சிங்கத்துடைய குணாதிசயம் அதுதான். தான் பிடித்த இறையை அது என்ன செய்யும், அது பட்சிக்கும். அது பிடித்த அந்த இரத்தத்தை என்ன செய்யும், குடித்து முடிக்கிற மறைக்கும் அதை என்ன செய்ய, அது விட்டு விலகாது. இதுதான் சிங்கத்தினுடைய குணாதிசயமாக இருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்கம் கர்ஜிக்கிற போது யார் பயப்படாது இருப்பான். சிங்கம் கர்ஜிக்கிற போது யார் பயப்படாமல் இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, சிங்கம் கர்ஜிக்கிறது யார் பயப்படாது இருப்பான். அப்போ சிங்கத்திற்கு அதற்கேற்ற ஒரு மகிமை சிங்கத்திற்கு என்று என்ன ஒன்று. நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. நாகும் 2:12 பக்கம் 1088, பக்கம் 1088. நல்ல கவனிங்க. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி செவிகளையும் ஒட்டுவைகளினால் தன் தாவரங்களையும் நிரப்பு. அப்ப சிங்கத்தை பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்குரியதெல்லாம் அது கொண்டு வருது, தன்னுடைய மனைவிக்கு தேவையானதை கொண்டு வருது, பெண் சிங்கத்துக்கு தேவையானதை கொண்டு வருகிறது. தான் தங்குகிற அந்த கெவிகளில இறைகளுக்கு பஞ்சமில்லாதபடிக்கு பாதுகாத்து தேவைகளை பாதுகாத்துக் கொள்ளுது. அப்ப சிங்கமானது அது சௌரியமானது, அது பின்னிட்டு பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிற பொழுது சிங்கத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமை இருக்கிறது. தான் பிடித்ததை முடிக்கிற மட்டும் அது ஒரு காலம் தன்னிடத்திலிருந்து பின் திரும்புவதில்லை. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் அவ்விதமாகவே அவர் ஆசீர்வதிக்கவும் அவர் விரும்புகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமான்களோ நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார், சிங்கத்தை போல நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்கள் மனிதனாய் நம்ம பிறக்கிற பொழுது நிறைய காரியங்களை நம்ம குறித்து என்ன செய்கிறோம், நம் கவலை கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேதனை படுத்துகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் சிங்கத்தினுடைய குணாதிசயங்களை பாருங்க. ஆண்டவர் அந்த ஒரு தைரியத்தையும் அந்த பின்னிட்டு பார்க்க முடியாத அந்த கிருபைகளையும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சிலுவையின் இரத்த பலமாய் கொடுத்திருக்கிறார். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார். அப்ப நமக்கு சிங்கத்தை போல தைரியமா இருக்கு. டிவியில ஒரு ஹார்லிக்ஸுக்கோ எதுக்கோ ஒரு ஆட் சொல்லுவாங்க, சிங்கம் போல எனக்கு ஸ்ட்ரென்த் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த கருவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். சிங்கம் தைரியமானது, மற்றொன்று அது பின்னிட்டு பார்க்காத ஒரு காரியங்களாக அதற்கு இருக்கிறது. லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் நான் வாசிப்போம். லூக்கா 9:62. அங்கு வேதம் இவ்விதமாய் சொல்லுது, நல்ல கவனிங்க, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. அப்போ ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், கலப்பையிலே கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் என்ன கிடையாது, தகுதி உள்ளவன் கிடையாது. இன்னைக்கு இந்த சிங்கத்தை குறித்து சொல்லுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அது ஒரு காலம் என்ன செய்யாது, பின்னிட்டு பார்க்க. அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வாழ்ந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறதற்காக ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில அறையப்படவில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கைவிடுகிறதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் முடிவு வரையும் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனபடினாலே அழைத்த ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு வரையும் நம்மளை நடத்துவார். சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போய் விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் கஷ்டங்கள் வருகிற பொழுது இதற்கு மேல என்ன முயற்சி பண்ணுகிறது என்று சொல்லி நம்முடைய முயற்சிகள் எல்லாம் நம்ம கைவிட்டு விடுவோம். வேதம் சொல்கிறது, உன் கைகளின் கிரியைகளை நிகழ விடாது இருக்கிறார். Do not give up all your efforts.
உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் நெகிழ விடாது இருப்பீர்களா? என்ன ஓட்டத்தோடு நீங்கள் ஓடினீர்களோ அதை தொடர்ந்து ஓடும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். பின்னிட்டு பார்க்க வேண்டும். நம்ம மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை கட்டாயம் அவர் உயர்த்துவார். பேதுருவை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் அதிகமாய் நேசித்த சீசர்களுடன் ஒருவன் தான் பேதுரு. ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில நடந்த காரியம் என்ன? யோவான் 21:3 சொல்கிறது, நான் மீன் பிடிக்க போகிறேன். பீட்டர் வாஸ் a backslider. பின்னிட்டு ஓடின ஒரு மனிதன் தான் பேதுரு. பின்னிட்டு ஓடின மனிதன், ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நின்ற ஒரு தேவ மனிதர்களுக்கு ஒரு மனிதன் தான் ஆனா அவன் சொன்னா, யோவான் 21:3 சொல்லுகிறது, நான் மீன் பிடிக்க போகிறேன். இயேசு மரித்த உடனே அவனுடைய நம்பிக்கை எல்லாற்றும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்முடைய விசுவாசத்தை விடும்படியாக நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் போராட்டங்களும் கஷ்டங்கள் போராட்டங்கள் வருகிற பொழுது சில நேரங்களில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகளுக்குள்ளாக நம்ம தள்ளப்படுகிறோம். ஏன் இந்த வாழ்க்கை? எதற்கு நாம் போராட வேண்டும்? ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? எதற்கு நான் இவ்வளவு கண்ணீர் சிந்தனும்? என் பாடு யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சிங்கத்தை போல சௌரியத்தையும் சிங்கத்தை போல பின்னிட்டு பார்க்காத ஒரு இருதயத்தையும் கர்த்தர் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நம்ம பின்னிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பலவீனத்திற்கு மத்தியிலேயே ஆண்டவர் நம்மளை பலனுள்ளவர்களாய் அவர் மாற செய்கிறார். ஆண்டவர் நம்முடைய பலவீனத்துக்கு மத்தியில ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? பலமுள்ளவராய் வாழ செய்கிறது. பலமுள்ளவர்களாய் வாழ செய்கிறது. நம்ம பலவீனமாய் இருக்கிறோம், ஐயோ என்னால போராட முடியல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்துல நான் உனக்கு என்ன செய்வேன்? உதவி செய்வேன். ஐயோ எனக்கு எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன், எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கவில்லை, ஏன் எனக்கு இந்த போராட்டம் என்று நினைக்கிற போது ஆண்டவர் சொல்ல, பலவீனத்துல நான் உன்னை பலனுள்ளவர்களாய் நான் மாற செய்வேன். அதுதான் ஆண்டவருடைய வலிமை. கிதியோனுக்கு யுத்தம் பண்ணவே தெரியல, ஆனா ஆண்டவர் கிதியோன் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ஜெயத்தை கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய சுய பலத்தினாலே அல்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்வார். மனிதரால் கூடாதவைகள் தேவனால் நாம் பின்னிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான். முதலாவது காரியம் சிங்கத்தை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்தில் முதல் பகுதி சொல்லுகிறது, போர் குதிரையை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். போர் குதிரை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போர் குதிரை என்றால் என்ன? இதை நாம் முதலாவது நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆங்கில வேதா புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பல்வேறு விதமான காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரே ஹவுண்ட் என்று சொல்லி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. a girded horse, a zebra. மற்றொரு அநேக வேத புஸ்தகத்தில் a strutting rooster என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. strutting rooster என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ரூஸ்டர் அப்படின்னா சேவல். தமிழ்ல போர்க்குதிரை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்துல ஸ்ட்ரட்டிங் ரூஸ்டர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க சேவலை பார்த்திருப்பீங்க. சேவலுக்கு இந்த கழுத்துல நிறைய முடி இருக்கும். அதே மாதிரி சிங்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துல அந்த கழுத்தை ஒட்டி நிறைய முடி இருக்கும். அதே போலதான் இந்த கிரிடட் அப்படின்னு அர்த்தம் அப்படி என்ன சொன்னா, அதாவது இந்த கழுத்துக்கு மேல தலையிலிருந்து இந்த கழுத்து வரைக்கும் அந்த முடி அதிகமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை கொண்டதுதான் இந்த போர்க்குதிரை. போர்க்குதிரை அப்படின்னு சொல்லுகிற பொழுது குதிரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முடி அதிகமாக இருக்கும். அதே போல ஜீப்ரா, வரி குதிரை அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த கழுத்து பகுதியில் நிறைய என்ன செய்யும், முடி இருக்கும். இந்த முடியை குறித்து தான் இந்த போர்க்குதிரை என்கின்ற வார்த்தையோட அர்த்தம் எப்படின்னா, எந்த மிருகத்திற்கு இந்த பகுதியில் முடி, இந்த கழுத்து பகுதியில் நிறைய முடி இருக்குதோ அதை தான் அது குறிக்கிறது. கிரிடட், ஆங்கிலத்தில் கிரிடட் அப்படின்னா அந்த இடத்துல முடி சரவுண்டட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த முடி தான் அதை குறிக்கிறது. இப்போ நீங்கள் இந்த அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா சேவலுக்கும் அதில் உண்டு. ஆனபடினால்தான் ஆங்கில வேதா புஸ்தகத்தில் ரூஸ்டர் அப்படின்னு சொல்லி அது சொல்லப்பட்டிருக்கிறது. சேவலை அது குறிக்கிறது.
அப்ப இந்த போர்க்குதிரைக்கு அப்படிப்பட்ட முடிகள் உண்டாம். இப்போ இப்படி இந்த முடிகள் கொண்ட இந்த மிருகங்களுக்கு ஒரு ஒரு பெரிய காரியங்கள் உண்டாம், ஒரு பெரிய குணாதிசயங்கள், சிறப்பு குணாதிசயங்கள் உண்டாம். என்ன அப்படின்னா, இந்த வகை இந்த கழுத்துல இருக்கக்கூடிய முடிகள் இருக்கக்கூடிய சில விலங்குகள் எப்படின்னா வேகமாய் ஓடக்கூடிய திறன் பெற்றவைகள். இந்த முடி எதை குறிக்கும் அப்படின்னா, தன்னுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து வலது பக்கமும் போகாது, இடது பக்கமும் போகாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். போர் குதிரை அப்படின்னா அது வடக்கையும் பார்க்காது, தெற்கையும் பார்க்காது, இடது பக்கமும் பார்க்காது, வலது பக்கம், தன்னுடைய நோக்கமெல்லாம் நேராக சிறந்தவைகளாக இருக்குமா, மிகவும் வேகமாக ஓடக்கூடியவைகளாக இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம். தனக்கு உண்டான இறையை அது பிடித்து கொள்ளுகிற வரைக்கும் அது என்ன செய்யாதான், தன்னுடைய கவனத்தை சிதறவே விடாது. அதுதான் அதனுடைய ஸ்பெஷல் குணாதிசயம். அதுதான் இந்த அதனுடைய நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அர்த்தம் என்ன, இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய அர்த்தம் என்ன, உலகத்துக்கு மேல கண்ணை வைக்காம எது நம்முடைய நோக்கமோ, எது டார்கெட்டோ, எது கோலோ, எதை நோக்கி நம்ம ஓடணுமோ அதை நோக்கி ஓடணும். அப்படிங்கிறது தான் இந்த போர் குதிரையை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். We may be attracted by the worldly things, but the Bible insisting us that we should not take left or right, but we are focus should be on the Christ Jesus. அதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ என்ன செய்யக்கூடாது. யோசுவா 1:7 சொல்லுகிறது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதிதான். வேதம் சொல்லுகிறது, யோசுவா 1:7. நீ போகும் இடமெல்லாம் வலது, நீ புத்திமானாய் நடந்து கொள்றதுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, வலதுபுறமும் இடதுபுறம் என்ன செய்யக்கூடாது, சாயக்கூடாது. அப்போ இந்த போர்க்குதிரை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அதனுடைய முடி அதன் பகுதியில் இருக்கிற அப்படின்னாலே அவருடைய நோக்கம் குறிக்கோளில் இருந்தது சிறிது கூட சிதறுகிறது இல்லை. அப்போ அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த உலகத்துக்கு மேல நம்முடைய கண்ணை வைத்து கொண்டு நாம் இருப்போம்னால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெயம் பெற முடியாது. பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்கிறார். பிலிப்பியர் 3:13, சகோதரரே எண்ணுகிறதில்லை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பவுல் சொன்னாரு, நான் பின்னானவைகளை நான் மறந்துட்டேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மனசை உறுத்தி கொண்டே, ஐயோ எனக்கு இப்படி நடந்ததே, ஐயோ எனக்கு இது நடந்ததே என்று சொல்லி பவுல் சொல்கிறார், நான் பின்னானவைகளை நான் மறந்துட்டேன். சில நேரங்கள் பழமைகள் மறக்க வேண்டியவைகளை நம்ம மறக்க வேண்டும். அதெல்லாம் மறந்துட்டு நம்ம முன்னானவைகளை நோக்கி, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி, நான் எதெல்லாம் சாதித்தேன் என்று நினைத்தனோ அது எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல, நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னோக்கி செல்கிறதை நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த போர்க்குதிரையை போல நம்முடைய கண்ணை நமக்கு ஆண்டவர் கொடுத்த காரியத்தின் மீது நோக்கமாய் வைத்து, இந்த சேவல் பார்த்துருக்கீங்களா, அது எவ்வளவு வேகமாக ஓடும், ஒரு சின்ன ஒரு பிராணி தான். ஆனால் நீங்கள் சேவலை விரட்டி பாருங்க, சேவலே சேவல் நம்மளே விரட்டுவோம் சேவல். அப்போ அந்த சேவல் எப்படி இருக்கிறதோ, அந்த போர்க்குதிரை எப்படி இருக்கிறதோ, அந்த ஜீப்ரா வரிக்குதிரை எப்படி இருக்கிறதோ, சிங்கத்திற்கு எப்படி கழுத்தில் இருக்கிறதோ, அது போன்ற மிருகத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் அந்த நோக்கத்தை விடாதபடிக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் பிடித்துக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் விடுகிறோம். வேதம் சொல்கிறது, எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை ஆண்டு நமக்கு என்ன செய்திருக்கிறாராம், வைத்திருக்கிறாராம். ஆண்டபடினாலே பாரமான எல்லாவற்றையும், உங்களை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க என்று சொல்லப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு நம்முடைய கண்ணை, let us fix our eyes upon the resurrected Lord Jesus Christ and go ahead and
we will win in our life. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெயத்தை பெறுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும் மாறும் இந்த போர் குதிரைகளை போல. மூன்றாவதாக அந்த 31வது வசனம் வாசித்து பார்ப்பீங்கனால் அடுத்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளாட்டு கடா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஹீ கோட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளாட்டு கடா என்று சொல்லுகிற பொழுது ஒரு ஆண் ஆட்டை அது குறிக்கிறது. வெள்ளாட்டு கடா, ஹீ கோட் அல்லது மேல் கோட் என்று சொல்லி அதை அழைக்கிறார்கள், அல்லது மவுண்டெயின் கோட். அதாவது இந்த வெள்ளாட்டு கடாவினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, அது கீழானவைகளுக்கு மேல போகாது. என்னைக்குமே என்ன செய்யுமா, மேலானவைகளை நோக்கி தான் அது செல்லுமாம். கண்மலையின் மீது தான் அது ஏறும். நீங்க சில டிவிகள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சில ஆடு ஒரு வகை, இந்த ஆடுகள் என்ன செய்யும், நல்ல உயரமான ஸ்தலங்கள்ல அது என்ன செய்யும், ஏறக்கூடிய திராணி பெற்றவைகளாக, சிறப்பு அம்சம் பெற்றவைகளாக அது இருக்கும். சங்கீதம் வாசிங்க, 104 சங்கீதம் 18 வசனம். சங்கீதம் 104 18. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும், உயர்ந்த பர்வதங்கள் என்ன செய்யும், வரையாடுகளுக்கும். அப்போ இந்த ஆடுகள் என்ன செய்யுது, இந்த வகை ஆடுகள் உயர்ந்த பர்வதங்களை நோக்கி அது என்ன செய்யுமாம், செல்லுமாம். கீழானவைகள் அல்ல, கீழே ஓடாது, அது என்ன செய்யும், மேலானவைகளை நாடி செல்லக்கூடியவைகள். அப்போ இந்த வெள்ளாட்டு கடா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியம், நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கீழானவைகளை மறந்து மேலானவைகளை நாடுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான காரியங்களிலே நம்முடைய கவனம் அல்லாதபடிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மேலானவைகளை நாடக்கூடியவைகளாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 3ஆம் அதிகாரம் 1085 பக்கம், 86 பக்கம், 17 1086. நல்ல கவனிங்க. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் மகிழ்ச்சியாயிருப்பேன், களி கூறுவேன். பாருங்க, தொழுவத்துல ஆடு இல்லாம போனா, திராட்செடியில பணம் இல்லாம போனா, ஒளிவு மரத்துல ஒண்ணு இல்லாம போனா, விளையாம ஆட்டு மந்த தொழுவம் எல்லாம் இல்லாம போனாலும் ஆண்டவர்கள மகிழ்ச்சியா இருக்குது. எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகளை நீங்க பாருங்க. கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு மேல ஆகிவிட்டு அநேகருடைய வருமானத்தை இழந்து விட்டார். பல எல்லாத்தையுமே கம்மியா இருக்கக்கூடிய காரியங்கள். அப்போ இந்த சூழ்நிலையில நமக்கு கேள்விகள் உண்டு. இன்னும் 2-3 மாதங்கள்லாம் சென்றால் நம்மளாம் எப்படி வாழ முடியும், எப்படி நம்முடைய தேவைகள், எல்லாருடைய இருதயத்திலும் எழும்புகிற ஒரு கேள்விகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க. இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறான். அதாவது அதனுடைய அர்த்தம்னா சோர்ஸே கிடையாது. அதாவது சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு போனா கூட நான் ஆண்டவர்கிட்ட மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன் அப்படின்னா அடுத்த வசனம் பாருங்க, 19ஆம் வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் என்பலன் நல்ல கவனிங்க, அவரின் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி பாருங்க, உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரா, உயர்த்துகிற தேவனாக. அவர் நம்முடைய பலன். நம்மகிட்ட கையில பணம் இல்லாம இருக்கலாம், நம்ம கையில தொழில் இல்லாம இருக்கலாம் இல்லையா, நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெள்ளாட்டு கடா அதனுடைய குணாதிசயமே என்னன்னா சங்கீதம் 104:18 வாசித்தோம். உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கு. அதனுடைய குணாதிசயமே பர்வதத்துல தான் ஏறும், உயர்ந்த ஸ்தலத்துல தான் ஏறும். அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர்களாக தான் படைத்திருக்கிறாரே ஒழிய ஐயோ ஒண்ணுமில்லை என்று சொல்லி நம்பிக்கையற்று போகிறவர்களாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்யல விடல. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மளை இவ்விதமாய் என்ன செய்கிறார், நம்மளை உயரமான ஸ்தலங்களிலே ஏற செய்கிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். A heavenly minded soul is lifted above all the mist of the poor world and enabled to view all from God's standpoint. இந்த உலகத்துல ஏழையை போல பரிதாபத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படியாய் ஆண்டவர் செய்ய போகிறது இல்லை.
நம்முடைய இருதயத்துல நம்ம நிறைய நினைவுகள் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் நம்ம நினைப்போம் பாருங்க. அப்படிலாம் ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். நம்ம மனசுல இருக்கிறபடியெல்லாம் ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். திக்கற்றவர்களாய் ஆண்டவர் விட மாட்டார். கைவிடப்பட்ட ஒரு நிலையில ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். அதற்காகவா இவ்வளவு தொலைவில் இந்த மும்பை பட்டணத்துல ஆண்டவர் உங்களே என்னையும் வைத்திருக்க வேண்டும்? யோசித்து பாருங்க. அப்ப ஆண்டவர் நம்முடைய காரியங்களை என்ன செய்வார்? சந்திப்பார். கொலோசியர் நிருபத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். 2ஆம் வசனம் பாருங்க. பூமியில் உள்ளவைகளே அல்ல, நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், நம்முடைய ஜீவன் கர்த்தருக்குள் இருக்கிறபடினால அவர் வாசம் பண்ணுகிற அந்த மேலான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நினைவுகள் மேன்மையானதாக இருக்கும். நம்ம என்னைக்குமே நல்லா வருவோம், நம்ம நல்லா இருப்போம், நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு உயர்வு ஆண்டவர் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை அனுதினமும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். சோர்வுகள் வருகிறது உண்மைதான். ஐயோ என்ன ஆக போகிறது என்பது சிந்திப்பது உண்மைதான். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் மரித்தவர் உயிரோடு எழுந்திருக்கிறபடினால, நம்முடைய ஜீவன் அவரோடு இருக்கிறபடினால, அவர் உன்னதங்களிலே உயர்ந்திருக்க செய்திருக்கிற பிதா உயர்ந்திருக்க செய்தது போல அவர் உங்களையும் என்னையும் அவர் உயர்ந்திருக்க செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நம்மளை உயர்ந்து நிற்க செய்வார். உன்னை நான் மேன்மையாய் வைப்பேன், சகல ஜனங்களிலும் நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். இப்படிதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எல்லாரோட ஆளோட ஆளாக ஒன்னாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொன்னார், எல்லார காட்டிலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத ஜீவ ஊற்றை போல இருப்பாய். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வெள்ளாட்டு கடாவை போல மேலானவைகளை, உயர்ந்த பர்வதங்களை கொண்ட நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த ஆடு என்ன செய்யாது? மேலதான் பார்க்குமா வழிய, அந்த ஆடு என்ன செய்ய மேல நடக்கிறதுக்குரிய வழிதான் பார்க்குமா வழிய. மற்றபடி நீங்க சாதாரண ஆடு பாருங்க, அதாவது சொல்லுவாங்கல்ல, சாப்பாடு நல்லா சாப்பிடலன்னா சொல்லுவாங்க, என்ன நுனிப்புள் மேய்ந்த மாதிரி நீ மேய்ந்து கொண்டு இருக்கிறே என்று சொல்லுவாங்க. இந்த ஆடு என்ன செய்யும்? இந்த நம்ம ரோட்டோரங்களில் பார்க்குற கருப்பாடு நம்ம சாப்பிட்றோம்ல, இந்த ஆடு பார்த்தீங்கன்னா அது குடுங்கு தலை நிமிராது. ஏன்னா அதுக்கு மந்தையும் மேய்ப்பனுடைய சத்தம் தெரியும். முன்ன நம்ம ஆள் போறான், அவன் பின்ன அது பாட்டுக்கு போகும். வடக்கையும் பார்க்காது தெற்கையும் பார்க்காது, வாய்க்கு என்ன ஆகப்படுது சாப்பிட்டுட்டே போகும். ஆனா இந்த வெள்ளாட்டு கடா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஹீ கோட், இந்த மேல் கோட், இந்த மவுண்டன் கோட் அப்படின்னு சொல்லுகிற ஆட்டு என்ன செய்யாது? சும்மா தரையை பார்த்துக்கிட்டு கீழே எல்லாம் நடக்காது. அதனுடைய நோக்கம் எல்லாம் உயர்ந்த இடத்துல ஏறணும், உயர்ந்த ஸ்தலங்கள்ல வாசம் பண்ணக்கூடியவைகள். அப்போ நம்மளுடைய நினைவுகளும் அப்படியாக ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? மாற்றுவார். we should have the positive thinking. நல்ல நெகட்டிவ், எப்பவுமே நெகட்டிவா திங்க் பண்றதை விட பாசிட்டிவாக நல்லபடியாக நடக்கும். ஆண்டவர் மாற்றுவார், ஏதாவது அற்புதம் செய்வார். அப்படிங்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வருகிற பொழுது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கடைசியாக 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. 4வது, ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா. இந்த ராஜாவை குறித்து பார்த்தீங்கன்னா வேதத்துல, ஆங்கில வேதாம புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய வேதாம புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், a king whose army is with him அப்படின்னா தன்னுடைய படையோடு உடன் இருக்கிற ராஜா அப்படின்னு சொல்லி தான் ஆங்கில வேதாம புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. படையோடு உடன் இருக்கிற ராஜா, NIV அப்படின்னு சொல்லுகிற வேதாம சொல்லப்பட்டு a king secure against revolt அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ படையோடு உடன் இருக்கிற ராஜா அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள ஒரு ராஜா, யாரும் எதிர்க்க முடியாது. அதான் தமிழ்ல சொல்லப்பட்டிருக்குது, ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ஒரு ராஜா. ராஜா அப்படின்னாலே நமக்குள்ள மனசுல வரக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மிகவும் பலசாலியான ஒரு மனிதன், பவர்ஃபுல் பர்சன். ஒரு நாட்டில் அவனை காட்டிலும் சிறந்தவன் ஒருவனு கூட என்ன செய்யாது? கிடையாது. பவர்ஃபுல் பர்சன். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா யாருமே அவனுக்கு விரோதமான ஒரு வார்த்தை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவன் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி. எல்லாருக்குமே தெரியும், தானியேலின் புஸ்தகத்துல அந்த ராஜா வந்து ஒரு கனவு காண்பார். அப்போ கனவு கண்டா என்ன சொல்லணும்? கனவை சொன்னாதான் என்ன செய்ய முடியும்? பதில் சொல்ல முடியும். ஆனா ராஜா என்ன சொல்லுவாரு? நான் கனவையும் சொல்ல மாட்டேன், நீங்க தான் என்ன செய்யணும்? கனவையும் சொல்லணும், பதிலையும் சொல்லணும். யோசித்து பாருங்க, எவ்வளவு மடத்தனமான காரியம் இல்லையா? எவ்வளவு மடத்தனமான காரியம். அதாவது நீங்க விடை, அதாவது அந்த புதிரை சொன்னாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? விடை சொல்ல முடியும். அவர் சொன்னார், நீங்க விடை சொல்ல தெரியும்னா புதிரையை நீங்க என்ன செய்யணும்? சொன்ன
நான் கண்ட கனவை நீங்க சொல்லுங்க. அப்ப யாராலையுமே சொல்ல முடியல. அப்பதான் ஆண்டவர் தானியேலுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நான் ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன், ஒரு ராஜா எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. அவன் என்ன சொன்னாலும் காக்கா வெள்ளை காக்கா பறக்குன்னா அமைச்சர் என்ன சொல்லணும், ஆமா அப்படின்னு சொல்லணும். அதுதான் சுப்ரீம் அத்தாரிட்டி. அவனை போய் என்னையா மடைய மாதிரி சொல்லுதீரேன்னு சொல்லி யாரும் என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அதற்காக தான் அந்த உதாரணத்தை நான் சொன்னேன். அப்போ சுப்ரீம் அத்தாரிட்டியை வீட்டோ பவர்ஃபுல் பர்சன் அவர் சொல்றதுதான், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தை பாருங்க, 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:28. ஜன திரட்சி ராஜாவின் மகிமை. ராஜா மகிமை நிறைந்தவன். ராஜா யார்? மகிமை நிறைந்த ஒரு மனிதன். 19ஆம் நீதிமொழிகள் 19:12ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 19:12 இவ்விதமாய் சொல்லுகிறது, ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமம். ராஜா யாரு? சிங்கம் போன்றவன், சிங்கம் போன்ற காரியங்களை செய்கிறவன். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 25:2 சொல்லுகிறது, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. 25:2ஆம் வசனம் பின்பகுதி. காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. காரியங்களை ஆராய்ந்து செயல்படுகிறவன் தான் ராஜா. நீதிமொழிகள் 25:3 பாருங்க. வானத்தின் உயரமும் ராஜாக்களின் இருதயம் ஆராய்ந்து முடியாது. ராஜாவின் இருதயத்தை ஆராயவே முடியாது. எஸ்தர் ராஜாவின் புஸ்தகத்தை பாருங்க. ஆமான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பார். பிறகு மொர்தெகாய் ஒரு பார்க்கிறா, பிறகு என்ன மொர்தெகாய் சொன்னாலும் அந்த ராஜா என்ன செய்வார், கேட்பார். ராஜாவை நம்ம கிரகிக்கவே முடியாது. ராஜா நினைச்சா சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பை தனக்கு ஈக்குவலான ஸ்தானத்தில் ராஜாவால் வைக்க முடியும். ஒரு சிறைச்சாலை கைதியை விட முடியும். ஒரு ராஜாவுக்கு அந்த மகிமை உண்டு. இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் நினைத்தால் ஒரு ஒரு தூக்கு தண்டனை கைதியை ஆயுள் தண்டனை கைதியாக மாற்றப்படும் அதிகாரம். ராஜாவின் இருதயத்தை யாராலும் ஆராய்ந்து முடியாது. பிரசங்கியின் புஸ்தகம், பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4. பாருங்க, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்க என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. ராஜாவை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. நான் கொஸ்டினபிள் பர்சன். யாருமே யான் இதை செய்தீர் என்று சொல்லி ராஜாவை என்ன செய்ய முடியாது, கேட்கவே முடியாது. அப்பேற்பட்ட மகிமை நிறைந்தவன் தான் இந்த ராஜா. அப்போ ஆண்டவர் அந்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், அவர் தந்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் நல்ல கவனிங்க, நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ நம்மள ஆண்டவர் ராஜாக்களாக ஆண்டவர் செய்திருக்கார், நம்மை ஆளுமை செய்யும்படியாக செய்தார். ஆதாம் ஏவாள் ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்தை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, நீங்க பேணி பண்படுத்திக் கொள்ளுங்க. நோவை பார்த்து சொன்னார், நீங்க உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். நம்ம ஆளுமை செய்ய பிறந்தவர்கள். ஆளுமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையின் ரத்தத்தினால் நாம் ஆளுமையை பெற்றிருக்கிறோமே ஒழிய நம்ம எல்லாரும் சுதந்திரவாளிகளை ஒழிய அடிமை அல்ல. இந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுவித்திருக்கிறார். அப்ப நம்மள ஆண்டவர் ராஜாக்களாக ஆண்டவர் வாழ செய்திருக்கிறார். ராஜாக்களை போல நம்ம யாருடைய பிள்ளைகள், சாதாரண ஆளுடைய பிள்ளைகள் அல்ல. ஒரு முதலமைச்சருடைய பிள்ளை வெளியில வரும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு கெத்து இருக்கும். எப்படின்னா, எங்க அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா பெரிய பணக்காரர். அப்போ உங்களை என்னையும் படைத்த ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ராஜாக்களாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, சோதோம் கோமராவை ஒரு 5 ராஜாக்கள் என்ன செய்யறாங்க, பிடித்து கொண்டு விடுகிறார். 4 ராஜாக்கள் சோதோம் கோமரால இருக்கிறாங்க. அந்த 5 ராஜாக்கள் சண்டை போட்டு பிடித்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது அதுல சோதோம் கோமரா பட்டணத்துல தான் யார் இருக்கிறார், லோத் இருக்கிறார். லோத்தையும் பிடித்து கொண்டு போய் விட்டாங்க. அப்போ
ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, உங்க தம்பி லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்னோடனே ஆபிரகாம் அன்றைக்கு ஒரு செல்வ சீமான் தனக்கு இருக்கக்கூடிய படை எல்லாத்தையும் திரட்டி கொண்டு போய் ஆபிரகாம் சண்டையிட்டு தன் லோத்தை என்ன செய்கிறான், காப்பாற்றுகிறான். அப்போ தோத்து போன இந்த சோதோம் கோமரா மக்கள் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றாங்க, அவன் சண்டை போட்டு எந்த நாட்டு மக்கள் இந்த சோதோம் கோமராவை ஜெயித்தாங்களோ அவங்கள ஜெயித்து அந்த ஜனங்கள் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பறித்து கொண்டு ஆபிரகாம் வருகிறான். அப்போ தோத்து போன இந்த சோதோம் கோமரா பட்டணத்து ராஜா போய் கேட்கிறாரு, நீ ஜனங்களை மட்டும் எங்கிட்ட தந்துருங்க, பொருட்களை கூட நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சோதோம் கோமரா ராஜா கேட்கும்போது ஆபிரகாம் சொல்றான், அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் நீங்க பாருங்க, ஒன்னால நான், அதாவது பொருட்களை நீங்க வச்சுக்கங்கன்னு இந்த சோதோம் கோமரா ராஜா சொல்றான். உடனே ஆபிரகாம் சொல்றான், நீ பொருள் கொடுத்து நான் பணக்காரன் ஆயிட்டேன்னு சொல்லி நீ என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு வார்த்தை கூட சொல்லிடக்கூடாது. ஆனப்படினாலும் இதுல இருந்து ஒரு சரட்டையை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், எடுத்துட்டு போக மாட்டேன். எனக்கு வேணும்னா ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை நோக்கி என் கரங்களை நான் நோக்கி விரிப்பேன். என் ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் அவர் என்ன செய்வாரு, அவர் தருவார் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அங்கு சொல்லி இருக்கிறது நான் பார்க்க. அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். பாருங்க, அந்த ஆபிரகாம் சொல்றாங்க, முந்தின வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு உண்டானவைகளில் யார் ஒன்றையாகவும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அப்போ இந்த இந்த ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் என்னை எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். நீ உலகத்தின் ராஜா தான், நீ எனக்கு தந்து நான் பணக்காரன் ஆக முடியாது, என் ஆண்டவர் எனக்கு தருவார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்து ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்போ நம்முடைய ஆண்டவர் மூலமாக நம்ம ஜெயத்தை முற்றுமுடிய ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், ராஜாவை ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா ஆண்டவர் நம்மளை ராஜாக்களை போல வைத்திருக்கிறார். நம்ம எல்லாவற்றிலையும் நம்மில் அன்பு கூறுகிறாலே எல்லாவற்றிலும் நம்ம ஜெயம் பெறுவோம். எதுல நம்ம தோற்று போயிருக்கோம் என்று நினைக்கிறோமோ அதில் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். நாம் இழந்தவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் என்ன செய்தார், வந்தார். பிணியாளியனுக்கு தான் வைத்தியனை தேவை. யாருக்கு ஆண்டவர் தேவை அவர்களிடத்தில் ஆண்டவர் வருவார், உங்களை ராஜாக்களை போல மாற்றுவார். ஒருவரும் உங்களுக்கு முன் எதிர் நின்று பேச முடியாதபடிக்கு உங்களை உயர்த்துவார். மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்லுகிறார், எனக்கு உண்டான பயத்தை நான் உன் மேல வைப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். உன் முன்ன நின்று ஒருவனும் பேசுகிறதுக்கு பயப்படுவான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 4 காரியங்கள் அந்த நாளிலே நாம் பார்த்துக்கிறோம். சிங்கம், எதற்கும் பின்னிட்டு பாராத சிங்கத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், சௌரியமானவைகளாக. 2வது போர்க்குதிரை, நம்முடைய கவனம் நோக்கம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த லக்கை நோக்கி தொடர்வதுதான், வேற எதுவுமே கிடையாது. வலது பக்கத்துல நிறைய வரும், இடது பக்கத்துல நிறைய வரும், ஆனா அதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிராதபடிக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகளை பார்த்து முன்னோக்கி செல்ல வேண்டும். 3வது வெள்ளாட்டுக்கடா. இந்த வெள்ளாட்டுக்கடா மேன்மையானவைகளை நோக்கி பார்க்க, நம்ம கீழானவைகள் அல்ல, நெகட்டிவானவைகள் அல்ல, நம்முடைய நினைவுகள் எல்லாம் மேன்மையானவைகளாக இருக்கட்டும். வீணான எண்ணங்களுக்கும் வீணான சிந்தனைகளுக்கும் நம்ம விட்டு விலகி மேன்மையானதை நோக்கி பார்க்க வேண்டும். 4வது, ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா. அப்படிப்பட்ட அந்த ராஜாவை நாம பற்றி கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அறிவிப்புகள், பிறந்தநாள் அறிவிப்புகள். 28ஆம் தேதி அருள் திரு ஐஜே ஐசக் பால்ராஜ். 29ஆம் தேதி திருமதி யுவதி குமாரி மாணிக்கராஜ். 30ஆம் தேதி திரு பிரகாஷ்குமார். 1ஆம் தேதி அருள் திரு ஜூலியஸ் சீசர் செல்வராஜ். திரு மணியரசு, திருமதி ரத்னா ராஜா டோலே. 2ஆம் தேதி திரு அலெக்ஸ் யோவான். பதலாப்பூர் திருச்சபையின் பிறந்தநாள் அறிவிப்பு. 30ஆம் தேதி திருமதி பிரீத்தி விக்டர். இவர்களுக்காக இருந்த இடத்திலே தலைதாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாளை ஆசிரிக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீ நேசித்திருக்கிறீர். ஆனபடினால் இந்த புதிய ஒரு ஆண்டை உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலை தந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த புதிய ஆண்டுக்குள் அவர்கள் பிரவேசிக்கிற வேளையில ஆண்டவரே அவருடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றித்தார். ஆண்டவரே அவருடைய வாழ்வில் அவர்கள் மகிழ்ந்திருக்க செய்யும் சுவாமி. கர்த்தர்கள் மகிழ்ச்சியாயிருக்க அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் என்று சொன்னது போல அவர்கள் இந்த ஆண்டிலே மன மகிழ்ச்சியோடு அவருடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அவருடைய வாழ்விலே கிடைக்கத்தக்கதாய் ஆண்டவரை செய்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நீங்க கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. மகிழ்ச்சியினால் அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நல்ல சாட்சிகளை இது அன்பு பிள்ளைகளுடைய வாழ்விலிருந்து கேட்டு துதிக்க சோஸ்தரிக்க கருவைத்தார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகள். இந்த கொரோனா வைரஸ் காரணங்களினாலே நம்முடைய ஆலயங்கள் யாவும் திறக்கப்படாத இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. தொடர்ந்து நாம் பாதுகாப்பாக நம்முடைய இல்லறங்களிலே நாம் இருப்போம். வீணான அலைச்சல்களுக்கு விலக்கி நம்முடைய வீடுகளிலே நம்ம தனித்திருப்பதை நாம் தொடர்ந்து நம்ம மேற்கொள்வோம். அரசாங்கம் காட்டுகிற வழி நெறிமுறைகளை நாம் பின்பற்ற நம்ம அழைக்கப்படுகிறோம். அரசாங்கம் எப்பொழுது நமக்கு ஆலயம் திறக்கலாம் என்று சொல்லி அறிவிப்பு வழங்குகிறதோ அப்பொழுது அதை பரிசீலித்து பேராயருடைய வழிநடத்துதலின்படி ஆலயங்கள் திறப்பதை குறித்த அறிவிப்புகள் தொடர்ந்து வரும் நாட்களிலே அது சொல்லப்படும். மத்திய அரசாங்கம் தான் திறப்பதற்குரிய வழி நெறிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். மாநில அரசாங்கம் நமக்கு அந்த அனுமதி கொடுக்கிற பட்சத்தில் தான் நாம் அதை குறித்து நாம் சிந்திக்க முடியும். ஆனபடினாலே அரசாங்கத்தினுடைய வழி நெறிமுறைகளை தொடர்ந்து நாம் பின்பற்றுவோம். ஆண்டவர் நமக்கு விரைவில் ஆலயங்கள் திறப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். தொடர்ந்து நாம் இந்த சூழ்நிலைகளுக்காக உங்களுடைய இல்லறங்களிலே தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக உங்களுடைய அனுதின ஜபங்களில் உங்களுடைய குடும்ப ஜபத்தில் திருச்சபையின் மக்கள் உங்கள் அனைவரையும் நாங்கள் நினைவு கொள்ளுகிறோம். உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எங்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலயத்தினுடைய இந்த புதுப்பிக்கிற பணிகள், பராமரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய பல வேலைகள், அந்த கூரை பணிகள், உள்ள சீலிங் வேலைகள் எல்லாம் நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது இந்த ஃப்ளோரிங் பணிகள் மாத்திரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளாக அல்லது ஜூலை மாத முதலாவது வாரத்துக்குள்ளாக எல்லா வேலைகளும் நிறைவு பெற்று ஆலயம் நாம் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக திறக்கப்படும். ஆலய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை திருச்சபை மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 1ஆம் தேதி, ஜூலை மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணிக்கு நம்முடைய புது மாத சோஸ்திர ஆராதனை, இந்த ஆன்லைன் சர்வீஸ் தொடர்ந்து இதே போல எல்லா வாரங்களிலும் நடைபெறும். ஒருவேளை பக்கத்தில் இருப்பார்களால், ஒருவேளை அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், திருச்சி மக்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், நீங்கள் இந்த லிங்க் அவர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யவும் உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜூலை மாத புது மாத ஆராதனைக்கும் மக்கள் நீங்கள் ஆயத்தமாக இருக்கவும் உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். இப்பொழுதும் காணிக்கை பாடலாக நாம் கிறிஸ்தவ கீர்த்தனை 142 என்ற பாடல் நாம் இறங்கும் கருணை வாரி என்கின்ற அந்த பாடல் நாம் பாடுவோம். அப்பொழுது உங்களுடைய வீடுகளிலே 2 கால உண்டியல் உங்களிடங்களிலே உண்டு. அதிலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் போட்டு சேமித்து வைத்துக் கொள்ள உங்களை சேமித்து பிறகு ஆலயம் திறக்கின்ற பொழுது நீங்கள் அதை ஆண்டுடைய சமூகங்களை படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீர்த்தனை 142. இறங்கும் கருணை வாரி இயேசுராசனே, இயேசுராசனே, பாவநாசனே, தீரங்கொண்டாவி வரம் கொண்டைய சிறுமை
சாகின்றேன். பாவியேற்றும் கவி மன்றாட்டை பரிந்து கேளையா, தயை புரிந்து மீளையா, பரிந்து கேளையா, தயை புரிந்து மீளையா. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராசனே, பாவ நாசனே சனே, இயேசுராசனே, பாவ நாசனே சனே. ஜெபம் செய்வோம். அன்பும் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு வேண்டி செலுத்துகிறோம். இந்த சமூகத்திலே ஒருவேளை நாங்கள் வந்து இந்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து நாங்கள் ஆராதிக்க முடியாவிட்டாலும், ஆண்டவர் நீர் திருவாக்கு அறிந்தது போல இவ்விடத்திலுமிருந்தும் என்னை தொழுது கொள்ளக்கூடிய காலங்கள் வரும் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் இல்லத்தில் இருந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரை தடை செய்ய ஒருவரால் முடியாதபடி ஆண்டவர் விதமான வழிகளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதற்காக சோஸ்திரம். குடும்பமாக சமூகத்தில் நிற்கிற உடைய அன்பு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதியும். உடைய மன தேவைகள் எல்லாவற்றையும் சந்தி. அவர்களுக்கு இந்த சிங்கம் போன்ற ஆண்டவரே பலத்தை, அந்த போர் குதிரையை போல ஒரு மனதை ஆண்டவரே அந்த வெள்ளாட்டுக்கடாவை போல உயர்ந்த சிந்தை கொண்டவர்களாய், ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாக்களை போல உடைய பிள்ளைகளை நீர் மாற செய்து உடைய வாழ்விலை வெற்றி காண நிற்கிறது தான். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு உடைய பிள்ளைகள் இருக்கிறார்களுடைய தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, மனிதர்கள் நாங்கள் பிரயோஜனமற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவரே உதவி செய்ய முடியாதபடிக்கு தனித்திருக்கக்கூடிய ஒரு நிலைகளில் இருக்கிறதை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, மனிதனுடைய ஆண்டவரே எள்கை ஒன்று உண்டு என்பதை இந்த சூழ்நிலை எங்களுக்கு உணர்த்துகிறது. எங்களை இதன் மத்தியிலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆனால் எங்களை ஆதரிக்கிற ஆண்டவர், எங்களை காப்பாற்றுகிற ஒரு ஆண்டவர் உண்டு என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் முன்னோக்கி சொல்லுகிறோம். அந்த ஆசிர்வதி செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரின் ஆசிர்வதி, தேவ கிருபையும் சமாதானம் சந்தோஷம் அன்பு மக்களுடைய வாழ்விலே நிறைவாய் பரிபூர்ணமாய் பெருக ஆண்டவர் கிருபை செய்கிறாக. இயேசு கிறிஸ்து அளவில் நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்களை ஒப்புக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்க கடவுது. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். வார்த்தை என்னும் தாலே போஷித்து வளர்ப்பியும். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோக தீர்க்கழித்து உமை வாழ்த்தி சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே.